ஈஷா மினி வ்ளாக் பார்க்கலாமா? ஸோ நாங்கள் பண்ண தப்ப யாரும் பண்ணிடாதீங்க. நாங்கள் ஈஷாவுக்கு கிளம்புன டைம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியான நேரம், செம வெயில். நீங்கள் போகிறதா இருந்தால் 5 o'clock வந்து போங்க. அப்போ தான் வந்து ஈஷாவோட லைட் ஷோ வந்து பார்க்க முடியும். அது 7 to 7:30 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஹோல் ஏரியாவுமே பார்த்திங்கன்னா 150 ஏரியா லேண்டில் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் சிவனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 112 ஹைட்டு. ஸோ கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் வேணும்னா நீங்களாக வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து காஸ்ட் அதிகம். 1 liter ஆஃப் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 40 rupees. ஸோ சிவனை பார்த்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டு வண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுவுமே வந்து காஸ்ட் வந்து அஃபோர்டபுள் தான். ஒரு 25 போல் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா தியானலிங்கம் இருக்கும். தியானலிங்கமில் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன்லாம் பண்ண விடுவாங்க. அண்ட் வந்து லிங்க பைரவி ஆலயம் இருக்குது. இது வந்து ஒரு 8 அடி இருக்கும். அண்ட் வந்து சூரியகுண்ட் அண்ட் சந்திரகுண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து தீர்த்த குண்டம் அப்படின்ட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தா பிக்ஷா ஹால் வந்து இருக்குது. இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் ஃபுட் அவைலபிளாக இருக்கும். பட் நீங்கள் வந்து சைலன்ஸில் சாப்பிட்ணும். ஒன்ஸ் நீங்கள் சிவனை பார்த்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனும் அப்புறம் வந்து லக்கேஜ் எல்லாமே வந்து கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அவ்வளோதான், சிவனை பார்த்தாச்சு. பார்த்துட்டு நாங்களும் ரிட்டர்ன் டு சென்னை வந்தாச்சு. இதுதான் வந்து நாங்கள் 2 days வந்து கோயம்புத்தூரில் ஸ்பெண்ட் பண்ண வ்ளாக். பாய்.